الحمد لله رب العالمين عدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام. أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم من السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي كلة حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعيذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினாலும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நல்லாசியாலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் மீலாது பெருவிழாவின் கண்ணியத்திற்குரிய தலைவர் ஹதரத் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கிற கண்ணியத்திற்குரிய சான்றோர்களே, பெரியோர்களே, மேடையில் இருக்கிற என்னுடைய ஆசிரியர்களினுடைய வயது ஒத்த பெருமக்கள் அதிகம் இருக்கிற ஒரு சபை, பெயரை சொல்லி பரக்கத்து பெற வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருந்தாலும் நேர நெருக்கடியின் காரணத்தால் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஹதரத் பெருந்தகைகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய கண்ணியத்திற்குரிய மாணவ சகோதரர்களே, சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னால் 2 செய்திகள். மேன்மக்கள் எப்போதும் மேன்மக்களாகவே இருப்பார்கள். சமீபத்தில் நடந்த ஒரு விமான விபத்து நம் எல்லோருக்கும் தெரியும். 14 நபர்கள் பயணித்த அந்த ஹெலிகாப்டரில் 13 நபர்கள் இறந்து போனார்கள். விபத்துக்கு உள்ளே சிக்கியதில் 13 நபர்கள் மரணித்து போனார்கள். அதற்கு பின்பு இந்திய விமானப்படை அந்த விபத்திலே மாட்டிக்கொண்டவர்களை காப்பாற்றுவதற்காக முதலில் யார் சென்றார்களோ அந்த கிராம மக்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் விமானப்படை தனித்தனியாக தபால் எழுதியது. ஒரு பாராட்டுதலுக்குரிய செய்தி அது. அதோடு நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த தபாலுக்கு பின்னால் வெலிங்டன் இராணுவ முகாமில் இருந்து அந்த குன்னூர் கிராம மக்களுக்கு சில உதவிகள் சென்றது. அந்த உதவிகள் கொஞ்சோண்டு அரிசி, கொஞ்சோண்டு பருப்பு, கொஞ்சோண்டு சீனி, கொஞ்சோண்டு உப்பு. இந்த 4 பொருட்களும் அந்த கிராம மக்களுக்கு உதவி செய்ததற்கான ஒரு ஊக்கமாக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. சமீபத்தில் இந்தியா முழுக்க உலக நாடுகளிலும் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற லூலு சூப்பர் மார்க்கெட் அந்த கம்பெனிகளினுடைய ஸ்தாபகர் கணியத்திற்குரிய யூசுப் அலி அவர்கள் கேரளாவில் ஒரு ஹெலிகாப்டரிலே பயணம் சென்றார். நம் எல்லோருக்கும் தெரியும். அது விபத்துக்கு உள்ளே ஆனது. விபத்திலே மாட்டிய பின்பு அவர்களுக்கு ஒரு குடும்பம் உதவி செய்தது. குறிப்பிட்ட ஒரு குடும்பம் அவர்களுக்கு உதவி செய்தது. உதவி செய்த குடும்பத்தை தற்போது தேடி சென்றார். ஒரு 3 நாளைக்கு முன்னால் அந்த குடும்பத்தில் உங்களை கண்ணியப்படுத்தும் முகமாக ரொம்ப நேரம் பேசினார். பேசிட்டு வெளியே வரும்போது அந்த வயதான தாயிடத்தில் நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, எங்களுக்கு நீங்க பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டாம், பேங்க்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருக்கிறோம் வீட்டு பத்திரத்தை வச்சு. அவங்க இப்ப ஜப்தி பண்றதுக்காக வந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, பணம் கட்ட முடியலன்னாங்க. அப்படியா, அந்த 5 லட்சத்தை நான் தந்துடுறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். அதற்கு பின்பு வாங்கிய அந்த தாய் மலையாளத்தில் பேசிய வார்த்தைகள் கேட்பவர்களுடைய இதயங்களை எல்லாம் ரணமாக்குகிற வார்த்தைகள். மெய்மறந்து பாராட்டு முகமாக அந்த தாய் பேசிய வார்த்தைகள் அத்துணையும் அற்புதமான வார்த்தைகள். அருமையானவர்களே,
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கிராமப்புறத்து மனிதர் வந்து கேட்டார், ஐயுல் அமாலி அஃதலு யா ரசூலல்லாஹ், நாயகமே சிறந்த அமல் எது என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமான தலைவர். என்னை போன்ற ஒரு மனிதரிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தால் இரவிலே 3 மணிக்கும் 4 மணிக்கும் நடுவிலே எழும்பி 6 ரக்அத் தொழுது விட்டு இந்த திக்ரை 1000 முறை சொல், அது சிறந்த அமலாக மாறும் என்று சொல்வேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அன் துத்கில சுரூர ஃபீ கல்பி அகீக, உன்னுடைய சகோதரருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை நீ நுழைத்தால் அது அமல்களில் சிறந்தது. மிகவும் சிறப்பான அமல் அதுதான். மற்றவர்களை மகிழ்விக்கிற குணம் யாரிடத்தில் இருக்குதோ அது சிறந்த அமல் என்று சொன்னார்கள். நாம் புரிந்து கொள்கிறோம், யூசுப் அலியை விட சாதாரணமான ஒரு ஸ்தாபனம் அல்ல இந்தியாவினுடைய ராணுவம். எல்லா வகையான வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தாலும் போதிக்கப்படுகிற விதங்களில் வித்தியாசங்கள் வருகிற போது, போதிக்கிற மனிதர்களிடத்தில் இருக்கிற குணம் யார் போதனையை வாங்குகிறாரோ அவருக்கும் வரும் என்பது போல முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை யூசுப் அலி செய்து காட்டினார். அருமையானவர்களே, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மோசமான ஒரு சூழ்நிலையில் தரப்பட்டிருக்கிற தலையங்கம் கொஞ்சம் வித்தியாசமானது. நிறைய பேச வேண்டிய ஒரு தலையங்கம். சமீபத்தில் யூசுஃபுல் கர்தாவி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருந்த ஒரு செய்தி, இந்த நூற்றாண்டினுடைய அரசியல் ஆசான் என்று அரபுலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு பெருமகனார் யூசுஃபுல் கர்தாவி. அவர் தன்னுடைய இஸ்லாமிய அரசியல் என்கிற அந்த நூலினுடைய முகப்பிலே ஒரு செய்தி சொல்கிறார். நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவது பயங்கரமானதுதான். நிலங்கள், இடங்கள் ஆக்கிரமிக்கப்படுவது என்பது தாங்க முடியாத துயரத்தை தருகிற ஒரு விஷயம்தான். 92 ஆக்கிரமிக்கப்பட்ட பாபரை சமீபத்தில் சென்ற ஆண்டு அது அவர்களுக்கு சொந்தம் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. நாம் எல்லோரும் அறிந்த விஷயம். நிலத்தை ஆக்கிரமிக்கிற போது நமக்கு ஆதங்கம் வருகிறது, வருத்தம் வருகிறது. என் பாபரியை பறித்துக் கொண்டானே படுபாவி என்று பேச தோன்றுகிறது. அந்த ஆக்கிரமிப்பிலே எனக்கு சூடு வருகிறது. இறைவா, அதற்கு யார் காரணமோ நீ முடிவெடுத்துக் கொள் என்று பொறுப்பை அவனிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல தோன்றுகிறது. நிறைய பேர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். நீங்க இன்னைக்கு படிச்சிருப்பீங்க, தீர்ப்பு எழுதிய ரஞ்சன் கோகாய் சுயசரிதை எழுதி இருக்கிறார். அந்த சுயசரிதையிலே ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். என்ன சொல்றாரு? பாபர் மசூதி சம்பந்தமாக தீர்ப்பு எழுதிய அன்று தீர்ப்பு எழுதிய நீதிபதிகள் டெல்லியிலே இருந்த ஸ்டார் ஹோட்டலிலே விருந்தில் கலந்து கொண்டோம், சீன உணவுகளை உட்கொண்டோம், அதற்காக சில போதையையும் பயன்படுத்திக் கொண்டோம், மதுபானங்களையும் குடித்தோம். இந்தியாவுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர், இந்த மிகப்பெரிய வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு தீர்ப்புக்கு சொந்தக்காரர் என்று தன்னை சமூகத்திற்கு அறிமுகம் செய்தவர். இன்றைக்கு அவர் சொல்கிறார், தன் வாயால் அசிங்கப்பட்டு நிற்கிறார். இந்த நாட்டினுடைய நடுநிலையாளர்கள் எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் அவருக்கு எதிராக கேள்விகளை கேட்கிறார்கள். நீதித்துறையில் இருந்து கொண்டு ஒரு தீர்ப்பை, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை கொடுத்துவிட்டு அன்றைய இரவு ஸ்டார் ஹோட்டலில் கேளிக்கையில் மதுபான விருந்தில் கலந்து கொண்டேன் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, நியாயமா என்று எல்லோரும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது. யூசுஃபுல் கர்தாவினுடைய வார்த்தை, நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவது பயங்கரமானது என்றாலும் கூட மூளைகளும் உணர்ச்சிகளும் ஆக்கிரமிக்கப்படுவது அதைவிட பயங்கரமானது என்கிறார். மூளைகளும் உணர்ச்சிகளும் ஆக்கிரமிக்கப்படுவது அதைவிட பயங்கரமானது என்கிறார். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. மீடியாக்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக அல்லது தொலைபேசிகள் மூலமாக, அதில் வருகிற எல்லா தொடர்புகளின் மூலமாகவும் இளைய வயதில் இருக்கிற இளைஞர்கள், இளைஞர்கள் மட்டுமல்ல, சிறியவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள் எல்லோரும்
எல்லோரும் தங்களுடைய மூளையை அடகு வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அங்கே ஏற்பட்டு இருக்கிறது. உணர்ச்சி, இளைஞர்கள் உணர்ச்சிக்கு அடிமையாகுவது ஆபத்தானது என்கிறார் யூசுப் கர்தாவி. அல்லாஹ்விடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நிற்க வேண்டும். அல்லாஹ் நீயே கதி என்று நிற்க வேண்டிய நேரத்தில் இயக்க தலைவனை நபிக்கு தரா மரியாதையோடு கட்டிப்பிடிக்க துணிந்த இஸ்லாமிய இளைஞர்கள் பல்கி பெருகி வருகிற காலகட்டம் இது. அதனாலதான் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு, மூளைகளும் உணர்ச்சிகளும் ஆக்கிரமிக்கப்படுவது மிக பயங்கரமானது என்றார். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. அதனுடைய விளைவுதான் இஸ்லாமிய நாகரிகம் என்பது, இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்தை விட்டு வெளியேறிக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான நாகரிகம்! கலாச்சாரம்னா என்ன? கூடி வாழும் மக்கள், ஊர் சார்ந்து இருக்கிற பழக்க வழக்கங்கள், உண்ணும் உணவு முறையில் வரக்கூடிய மாற்றங்கள், இப்படி சில சூழ்நிலைகளை வைத்து கலாச்சாரங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது பல இடங்களிலும். ஆனால் முஸ்லிம்களுக்கு அப்படியெல்லாம் கலாச்சாரமோ நாகரிகமோ பண்பாடோ, என் ஊர்ல அப்படியெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது, அதனால நான் அப்படித்தான் செய்வேன் யாரும் சொல்ல முடியாது. மக்கத்து வீதியில் முகம்மது என்று பெயரிடப்பட்ட ஒரு மனிதர் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அப்படித்தான் கம்பத்து கமாலுத்தீனும் நடந்தாக வேண்டும். எங்க ஊர்ல இப்படியாக்கும் என்றெல்லாம் யாரும் பேச முடியாது. பேசுவதற்கான அதிகாரம் முஸ்லிமாக இருப்பவருக்கு தரப்படவில்லை. இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது பெருமானாரை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒன்று. அங்கே இம்மி அளவும் கூட யாரும் கருத்து சொல்வதற்கு அதிகாரம் தரப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேச வேண்டிய செய்தி என்று நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஹஜ்ரத் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லும் போது சொன்னாங்க, நபி பெருமான் வருவதற்கு முன்னுண்டான காலம் ஜாகிலியா காலம். நான் 2 செய்தி சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், அது ஜாகிலியா காலமா இது ஜாகிலியா காலமா என்று. ஹஜ்ரத் சையதத்துனா ஹிந்தா ஈமான் கொண்டு நபியிடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானாரிடத்தில் பேசுறாங்க, யா ரசூலல்லாஹ், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத கவலை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு போல. அதற்கு பின்பு நான் செய்த காரியம் எனக்கு ரொம்ப சங்கடத்தை தந்துகிட்டே இருக்குது. கையை நீட்டுங்க, உங்கள்ட்ட நான் ஒரு பையத்து செய்யணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் என்ன வேண்டும், எப்படி பையத்து செய்வாய் என்று கேட்டார்கள். இறுதியில் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்தா உனக்கு நான் பையத்து தருகிறேன். முதல் கண்டிஷன், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்க கூடாது. 2வது தொழணும். 3வது நோன்பு வைக்கணும். சொல்லிக்கிட்டே வந்தாங்க. கடைசியா சொன்னாங்க, விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. இந்த கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவர் தஸ்தினில் ஹுர்ரத்து யா ரசூலல்லாஹ், ஒரு குடும்ப பெண் விபச்சாரத்தில் ஈடுபடுவாளோ என்று கேட்டாங்க. ஒரு குடும்ப பெண் விபச்சாரத்தில் ஈடுபடுவாளோ? ஜாகிலியா காலத்தில் பல திருமணங்கள் செய்து கொண்டார்கள், திருமணம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காசு கொடுத்து இச்சையை தணிக்கிற விபச்சாரம் ஜாகிலியா காலத்தில் இல்லை. காசு கொடுத்து சிவப்பு விளக்கு ஏரியாக்கள் என்று ஒன்று அரபுகளில் இல்ல, ஜாகிலியா காலத்தில் இல்ல. இந்த அம்மா தான் கேட்கிறாங்க, ஒரு குடும்ப பெண்ணு, சுதந்திரமான பெண்ணு, பத்தினி பெண்ணு, குடும்ப பாங்கான பெண்ணு விபச்சாரத்தில் ஈடுபடுவாளோ? இந்த அம்மா கேட்ட முதல் வார்த்தை. ஹிர்கல் மன்னரிடத்தில் அபூ சுஃபியான் இருக்கிறார், முஸ்லிமாகாத அபூ சுஃபியான் இருக்கிறார். நபியினுடைய தபால் வந்தது. புகாரியினுடைய செய்தி, விரிவான செய்தி நமக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்றேன். இப்ப ஹிர்கல் விசாரிச்சுட்டே வர்றாரு, முகமது ரசூலை பத்தி விசாரிக்கிறார், பல கேள்விகள் கேட்கிறார். அபூ சுஃபியான் இடையில சொல்றாரு, நான் ஒரு பொய்யன் என்று அவர் சொல்லிவிடுவார் என்கிற அச்சம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நான் பொய் சொல்லி இருப்பேன். நான் பொய் சொல்றேன், நான் ஒரு பொய்யன் என்று அவர் சொல்லிவிடுவார் என்கிற பயம் எனக்கு இல்லாமல் இருந்தால் நான் பொய் சொல்லி விடுவேன். ஜாகிலியா காலத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஜாகிலியா காலத்துல விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க.
இன்னைக்கு பொய் சொல்லாம வாழ்க்கையே இல்லை. ஆணும் பெண்ணும் இணைகிற விபச்சாரம் இல்லை என்றாலும் கண் வழியிலும் செவி வழியிலும் நுகர்தல் வழியிலும் விபச்சாரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லையா? நாம அந்த காலத்துல ஜாகிலியா காலம் தரோம். எப்படியோ இருந்த அந்த மக்களை ஒரு 23 ஆண்டுகள் பம்பரமாய் சுழண்டு 13 ஆண்டுகள் மக்காவிலேயே இருந்து அல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்லிக் கொண்டே மதீனாவுக்கு வந்து மதீனத்து வாழ்க்கையின் 10 ஆண்டுகளில் ஒரு அற்புதமான கலாச்சாரத்தை இந்த சமூகத்திற்கு நபி அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். அந்த கலாச்சார துளிகளில் 1-2 செய்திகள் மட்டும் அருமையானவர்கள். ஆயிஷா அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேத்தி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா அம்மாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹப்ஸா இல்ல. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேத்தி ஹப்ஸா அம்மா அதற்கு ஆயிஷாவை சந்திக்க வருகிறார்கள். உம்மு அல்கமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இப்னு ஸஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தபக்காத்துல பதிவு பண்றாங்க. உம்மு அல்கமா சொல்றாங்க, சின்ன பிள்ளைதான், சிறுமிதான் ஹப்ஸா ஆயிஷா அம்மாவை பார்க்க வந்தாங்க. வஅலைஹா ஹிமாருன் ரகீகுன், ஒரு முகத்துல ஒரு துறை மாதிரி ஒரு துணி போட்டிருந்தாங்க, ஒரு முகமூடி முக்காடு போட்டிருந்தாங்க. ரொம்ப மென்மையான துணி. எந்த அளவுக்கு மென்மையான துணினா நெத்தி தெரியுது. யஸ்பு ஜபீனுஹா, அந்த குழந்தையினுடைய அந்த சிறுமியினுடைய ஹப்ஸாவினுடைய நெற்றி வெளியே தெரியும்படியான ஒரு சாதாரணமான ஒரு மென்மையான திரையை போட்டிருந்தாங்க. இதற்கு ஆயிஷா அம்மா பட்டென்று அதை பிடிச்சு இழுத்தாங்க. கிழிச்சாங்க. கிழிச்சுக்கிட்டே கேட்டாங்க, அமா தஅலமீன மா கால அல்லாஹு ஃபி சூரத்தின் நூர், நூறு சூராவில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் சொல்றது இப்படியா சொல்றான்? தோல் வெளியே தெரிகிற அளவிற்கு முகத்தை மூடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையே என்று சொல்லிவிட்டு தன்னிடம் இருந்த கெட்டியான ஒரு துணியை எடுத்தாங்க. எடுத்து அந்த குழந்தை ஹப்ஸாவினுடைய முகத்துல போட்டாங்க. போட்டுக்கிட்டு சொன்னாங்க, ஹப்ஸா ஹத்தல் மௌத், இப்படித்தான் நீ இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹத்தல் மௌத், நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வரலாறு பதிவு செய்கிறது, சிறுமி ஹப்ஸா ஹஜ்ரத் ஆயிஷாவினுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மானுடைய மகள் அன்னை ஹப்ஸா மௌத்து வரையிலும் நெற்றி வெளியே தெரிகிற எந்த துணியையும் தொட்டு கூட பார்த்ததில்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி வைத்திருந்த சமூகத்தினுடைய நிலை இன்னைக்கு நேர் மாற்றமா பாருங்க. இன்றைய சூழலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உடலை மறைப்பதற்காக, அழகை மறைப்பதற்காக நீங்கள் புர்கா போடுங்கள். எல்லா ஊர்லயும் தான் பழக்கம். புர்கா போடுங்கள் என்று சொன்ன மார்க்கெட்டில் புர்காவில் 1008 டிசைன். இது சில ஊர்ல அஜத்து மாதிரி புர்கா கிட்ட வச்சிருக்காங்க. அது பெரிய விஷயம் தான். 1008 டிசைன். மார்புல ஒண்ணு, தோல்ல ஒண்ணு, முதுகுல ஒண்ணு, தலையில போற துண்டுல ஒண்ணு. யாரும் பார்க்காமல் இருப்பதற்காக போட சொன்ன புர்காவை எல்லோரும் பார்ப்பதற்காகவே போடுகிற ஒரு அவலம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சயதி ஸமான் ஃபி உம்மத்தி, என் உம்மத்துல இப்படி ஒரு காலம் வரும். நிசாவுகும், அவங்க காலத்தில் இருக்கிற பெண்கள் காசியாத்தும் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆரியாத்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். அணிய வேண்டிய விதத்தில் அணிந்திருக்க மாட்டார்கள். மாயிலாத்தும் முமீலாத்தும், மாயிலாத்தும் முமீலாத்தும், மற்றவர்களுடைய பார்வையை தன்பக்கம் சாய்ப்பார்கள், இவர்களும் சாய்வார்கள். இப்படி ஒரு நிலை வருகிற வரையிலும் நீங்கள் கியாமத்தை பார்க்க முடியாது என்றார்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாமே நடக்குது இல்லையா? இதற்கான விளைவுகள் என்ன? நம்ம சில ஊர்ல போனோம்னா இந்த மைக்கு எங்கெல்லாம் கேட்குதுன்னு எனக்கு தெரியாது. சில இடத்துல போனா அஜித் இந்த ஓடி போறதை பத்தினா கொஞ்சம் பேசுங்க இது கூட சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். நாங்க அதுல அவ்வளவு வாங்கிக்கல, கேட்காத மாதிரி விட்டுட்டாரு. நம்ம மூக்க குத்தி நம்மளே மோந்து பார்த்தா என்ன இருக்கு சோகம்? இந்த நிலை எதனால் வருகிறது? அருமையான
ஆண்களே பெண்களே, இந்த நிலை எதனால வந்துச்சு? உம்மு குரைஷியா என்கிற 25 வயது ஒரு இளம் பெண் முகமது ரசூல் இடத்தில் வந்து ஈமான் கொண்ட பெண்மணி. இமாம் பைஹகி தலாயிலுன் நுபுவால பதிவு பண்றாங்க. கூட்டத்துல எல்லாருமே குஃபர்ல இருக்கிறாங்க, நிராகரிப்புல இருக்கிறாங்க. இந்த அம்மா மட்டும் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுனால ரொம்ப தொல்லைகளுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண்மணி. வீட்டுல நிம்மதி இல்லை, எல்லாருமா சேர்ந்து திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. ஒரு நாள் உம்மு குரைஷியாவுடைய காதுல ரசூலுல்லாவை பற்றி கொஞ்சம் கேவலமா பேசிட்டாங்க அவங்களுடைய அம்மா. ரசூலுல்லாவை பற்றி பேசும்போது உம்மு குரைஷியாவுக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு, பொறுக்க முடியாத கோபம் வந்துருச்சு. அவங்களும் கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டாங்க. அதனால வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கோபப்பட்டு ஒரு பெரிய கம்பத்துல உம்மு குரைஷியாவை கட்டி போட்டாங்க. கட்டி போட்டுக்கிட்டு அவங்களுடைய தொண்டையில காஞ்ச ரொட்டி துண்டுகளை வச்சு குத்துனாங்களாம். அந்த காஞ்ச ரொட்டி துண்டுகளுக்கு மேல தேனை ஊத்துனாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, என்னவோ தெரியல தண்ணி தேவைப்படுது, ரொட்டி இன்னைக்கு சாப்பிட்டேன். நம்ம ஊர் ரொட்டி சாப்பிட்டாலே தண்ணி அதிகமா குடிப்போம். அரபு நாட்டினுடைய காஞ்ச ரொட்டி அது தொண்டையை அறுக்குது. அதுக்கு மேல தேனு தொண்டையை அறுக்குது. தாகம் தாங்க முடியல அந்த அம்மாவுக்கு. அம்மா தண்ணி தண்ணிங்கிறாங்க. நான் குழந்தையா இருக்கும் போது நான் அழாமலேயே மடியில் தூக்கி வைத்து எனக்கு பாலூட்டிய தாய். என் தேவைகள் நான் சொல்வதற்கு முன்பாகவே விழுந்து விழுந்து என்னை கவனித்த என் தந்தை, என்னுடைய அண்ணன், அத்தனை பேர்களிடத்திலும் கேட்டேன், யாரும் தர மறுத்தார்கள். உனக்கு எப்படி தண்ணி கிடைக்குதுன்னு பார்ப்போம்னு மேல்மாடியில் இன்னும் வேடிக்கை பார்த்தாங்க. உம்மு குரைஷியா கடைசியா சொன்னாங்க, அல்லாஹ்வே எல்லோரிடத்திலும் கேட்டேன், யாருமே தரல. உன்னை நான் பார்த்ததில்லை, ஆனா நீ என்ன பார்க்கிற? நீ எது கேட்டாலும் கொடுப்பதாக என் முகமது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதுவரையிலும் நான் எனக்காக எதையும் கேட்டதில்லை. இப்போதும் நான் எதற்கு கேட்கிறேன் தெரியுமா? அருமையானவர்களே, அந்த அம்மையாருடைய வார்த்தை இதுதான். இப்போதும் நான் எதற்கு கேட்கிறேன் தெரியுமா? என் குடும்பத்திற்கு ஈமான் கிடைக்க வேண்டும். இங்கு நடப்பதை பார்த்து என் குடும்பத்திற்கு ஈமான் கிடைக்க வேண்டும். எனக்கு தண்ணீர் வேண்டும் அல்லாஹ்வே, எனக்கு தண்ணீர் வேண்டும். வானிலிருந்து நூல் வழியாக ஒரு வாளி ஒன்று வந்ததாம். அந்த வாளிக்கு உள்ளே கட்டப்பட்ட கைகளை உம்மு குரைஷியா முக்குனாங்களாம். முக்கி அந்த ஈரத்தை எடுத்து உதட்டுல தேய்ச்சாங்களாம். அந்த அளவுக்கு உதடு காஞ்சி போயிருக்கு. அதுல அப்படியே தேய்ச்சாங்களாம். தேய்ச்சிக்கிட்டு அல்லாஹு அக்பர்னு சத்தமா சொன்னாங்க. எல்லாரும் ஓடி வந்து யார் கொடுத்தா தண்ணி தங்களுக்குள்ள விசாரிச்சு பார்த்தாங்களாம். யாருமே கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே உம்மு குரைஷியாட்ட கேட்டாங்களாம், உனக்கு எப்படி தண்ணி கிடைச்சிச்சு அப்படின்னு. உம்மு குரைஷியா சொன்னாங்க, யார்கிட்ட கேட்டா கிடைக்குமோ அவன்கிட்ட கேட்டேன், அவன் கொடுத்தான். யார்கிட்ட கேட்டா கிடைக்குமோ அவன்கிட்ட கேட்டேன், அவன் கொடுத்தான் நாங்களாம். இப்ப குடும்பம் யோசிக்க ஆரம்பித்தது. 8 நபர்கள் மொத்தமா யோசித்து பார்த்தார்கள். எனக்கு வயசு 40, 35 வருஷமா என் கடவுள்கிட்ட நான் கேட்கிறேன், அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், நீண்ட பட்டியலோடு தினந்தோறும் நான் கேட்கிறேன், எதுவுமே கிடைத்ததில்லை. ஈமான் கொண்ட சில நாட்களில் எங்கிருந்தோ நீர் வருகிறது. உம்மு குரைஷியா கேட்டால் எல்லாம் கிடைக்கிறது. அப்படி என்றால் உம்மு குரைஷியாவுடைய ரப்பு தான், அந்த முகமது ரசூலுல்லாஹ் நபி தான். நாங்களும் ஈமானுக்கு தயாரில்லை. உம்மு குரைஷியா எல்லாரையும் கூட்டிட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாரையும் மொத்தமா கூட்டிட்டு வர்றாங்க. இன்னைக்கு நம்ம சமீபத்துல சில பேரை சந்திச்சு கேட்போம், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, நாங்க தகவத்தில் இருக்கிறோம்பா. பாத்தீங்களா, நாங்க அழைப்பு பணிகளை ஈடுபட்டிருக்கிறோம். நிறைய அழைப்பாளர்கள் சமூகத்தில் பல்கி பெருகி விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் தாயிகள் பல்கி பெருகிவிட்ட காலம் இது. முகமது ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கிற போது உம்மு குரைஷியா குடும்பத்தினுடைய உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு உள்ளே வந்தார்கள். அவங்கள தூரத்துல பார்த்த ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, இன்னஹா தாஇயத்துன் என்றார்கள். இன்னஹா தாஇயத்துன், அழைப்பு பணி செய்கிற ஒரு பெண் என்று சொன்னார்கள். இந்த உலகத்துல அடிபட்ட அண்ணல் பிலாலுக்கும், உதைப்பட்ட யாசிருக்கும், சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும், அம்மாருக்கும் யாருக்கும் தராத ஒரு பாக்கியம். இன்னும் சொல்ல போனால் சவுரு குகையில் பாம்பு கடி வாங்கிய அண்ணல் அபூபக்கருக்கு சொல்லாத வார்த்தை ஹஜ்ரத் உம்மு குரைஷியா
ஆயிஷாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹா தாஇயா, இந்த பெண்மணி அழைப்புப்படி செய்யக்கூடிய ஒரு பெண்மணி என்று சொன்னார்கள். அருமையான தாய்மார்களே, ஒரு பெண் 8 பேர்களுடைய ஈமானுக்கு காரணமாக இருந்தார்கள். இது இஸ்லாம் இதை நமக்கு வலியுறுத்தி தருகிறது. சமீபத்தில் ஒரு கவுன்சிலிங் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு குடும்பம், ரொம்ப கண்ணியமான குடும்பம், அந்த ஊர்லயே ரொம்ப செல்வாக்கான குடும்பம், அந்த ஊர்ல அவங்களுக்கு நல்ல மரியாதை, அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல பிள்ளைய ஒரு காலேஜில் கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. அந்த பிள்ளை படிச்சுட்டு இருந்துச்சு. படிக்கும் போது ஒரு சக மாணவரோடு அந்த பெண்ணுக்கு ஒரு வகையான அன்பு, அந்த அன்பு முற்றியது. படித்து முடிந்தவுடன் நான் அந்த மாணவரை தான் திருமணம் செய்வேன் அப்படிங்கிற மனோநிலைக்கு அந்த பொண்ணு வந்துருச்சு. அப்போ அந்த பிள்ளைகிட்ட பேசணும். பேசுறதுக்காக ஒரு 3 நபர்கள் அவங்கள்ட்ட பேசுறாங்க. அந்த பிள்ளை கடைசி வர அதை ஏத்துக்கல. இந்த நிலைமையில என்னன்னா, அத்தாவும் அம்மாவும் முன்னால உட்கார்ந்து இருக்காங்க, பாப்பாவும் அம்மாவும். அந்த அம்மா சொல்லுது, நீ போனேன்னு வச்சுக்க, நான் மௌத்தா போயிருவேன். நீ போனீன்னா நான் மௌத்தா போயிருவேன்னு சொல்றாங்க. இந்த பிள்ளை சொல்லுது, நீ வாழ்ந்துட்ட, மௌத்தா போன எனக்கு என்னங்க, நீ வாழ்ந்து முடிச்சுட்ட, நான் வாழ போறேன், ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கொடுன்னு கேட்கிறான். பாசம் காட்டிய அம்மா வேணாம், நான் ஆசைப்படுறேன், அவன் எனக்கு வேணும். நீ வாழ்ந்து முடிச்சுட்டேன்னு வாய கூசாம பேசுறான். கடைசியா இனி ஒண்ணுமே பண்ண முடியாது, இன்றைக்கும் அவள் அவனோடு தான் இணைந்து வாழ்கிறான். உண்மையானவர்கள், இந்த குடும்பம் அதுக்கு பின்னால ஊர்ல நம்மளதான் சின்ன விஷயமா இருந்தாலும் ஊசி பெருசாக்கலாம், உடனே வாட்ஸ்அப்ல வந்துடும்ல, இன்னாருடைய மகள் இன்னார், ஊருக்கு நலவு சொல்றாராம், செய்தி அறிவிக்கிறாராம், இன்னாருடைய மகள் இப்படி ஆயிடுச்சான். அந்த குடும்பம் வெளியே தலகாட்ட முடியாம வாழ்ந்த குடும்பம், கண்ணியமாக வாழ்ந்த குடும்பம், உலகத்தில் அந்த ஊரில் பல நபர்களுக்கு பஞ்சாயத்து செய்த குடும்பம். இவ்வளவு பாதிக்கப்பட்ட நிலையில் உட்கார்ந்து இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமா இருந்தா கூட உலகத்திலேயே பெருசு என்ன தெரியுமா? ஒரு செல்வத்தை இழக்கிறது பெருசு இல்லை, எதை வேணாலும் இழந்துருவாங்க. ஆனா ஒரு மனிதர் தன்னுடைய இமேஜ இழக்கிறதுங்கிறது அவரால் முடியவே முடியாது. அது உண்மையோ பொய்யோ, தனக்கு ஒண்ணு இருக்கிறதா அவர் நினைச்சுக்குவார். தனக்கு ஏதோ ஒண்ணு இருக்கிறதா நினைச்சுக்குவார். அந்த ஏதோ ஒண்ணு பறி போறத அவர் விரும்ப மாட்டார். அது ரொம்ப எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒண்ணு. அந்த அது நம்ம சொல்றோம் இல்லையா, பிரஸ்டீஜ், நம்ம ஒரு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதை யாரு இழக்கணும்னா அல்லாஹ்வுக்காக இழக்கணும், வேற எதுக்காகவும் இழக்கக்கூடாது. ஞாபகத்துக்காக நான் சொல்றேன், ஜுனைதுல் பக்தாதி, மல்யுத்த மாவீரர் ஜுனைதுல் பக்தாதி, அவரே ஒரு களத்துல வந்து நின்றுட்டாருன்னா எதுக்கிறதுக்கு எதிரியே வரமாட்டாங்களாம். ஏன்னா எதிர்த்தாப்புல நிக்கிறது ஜுனை, நான் வரமாட்டேன்னு பார்க்கலாம். எப்படியாவது ஜுனைதை வீழ்த்தணும்னு நினைச்ச மன்னர் ஒரு பந்தயத்துக்கு ஏற்பாடு பண்ணாராம். அந்த பந்தயத்தில் வந்து ஜுனைதை வீழ்த்தினால் 1,00,000 திர்ஹம் தரப்படும் சொன்னாராம். யாருமே பேர் பதிவு பண்ணல. நாடு வந்துருச்சு, ஜுனைதுல் பக்தாதி களத்துக்கு வந்துட்டாங்க. யாரும் வரலன்னு நினைக்கும் போது ஒரு ஒல்லியான மனிதர், ரொம்ப சிலிர்த்த மனிதர், ஊதுனா பறந்துருவார், அப்படிப்பட்ட ஒரு ஆள் உள்ள வந்துருந்தாராம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம், இவர்கிட்ட மோதுறதுக்கு இவரா அப்படின்னு. நடுவர்கள் வந்தார்கள், பந்தயம் ஆரம்பமானது. 2 வரையும் முன்னால பிடிச்சு விட்டாங்க. அந்த ஒல்லியான மனிதர் குத்துவது போல கையை தூக்கினார். தூக்கிக்கிட்டு ஜுனைத் என்கிற அந்த மல்யுத்த வீரனுடைய காதில் ஏதோ ஒன்றை சொன்னார். சொல்லிட்டு ஒரு குத்து குத்துனார். ஜுனைதுல் பக்தாதி அடிச்சு கொண்டு விட்டாங்க. இப்ப யார் ஜெயிச்சாச்சு? ஒல்லியான மனிதர் ஜெயிச்சிட்டார். 1,00,000 திர்ஹம் அவருக்கு கொடுக்கப்பட்டாச்சு. போயிட்டாங்க. மன்னருக்கு சந்தேகம் வந்துருச்சு, இல்லையே ஒரு விசாரணை கமிஷன் வைக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. அன்னைக்கு ராத்திரி சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுனைதுல் பக்தாத் என்கிற அந்த இளைஞருடைய கனவுல வர்றாங்க. வந்து சொல்றாங்க, ஜுனைத்,
இந்த உலகத்துல எந்த மனுஷனும் தன்னுடைய இமேஜை இழக்க விரும்ப மாட்டான். தனக்கு இருக்கிற அந்த கண்ணியம், அந்தஸ்து, புடாபடம் இதெல்லாம் பறிபோன யாருமே விரும்ப மாட்டான். ஆனா அவ்வளவு பெரிய ஒரு சபையில அந்த ஒல்லியான மனிதர் நான் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைன்னு சொன்னாரே, அந்த ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அடிபடாமலேயே அடிபட்ட மாதிரி விழுந்தீரே, பாப்பா உன்னை நான் பாராட்டலா. இந்த ஆன்மீக உலகத்தில், அவுலியாக்கள் உலகத்தில் எத்தனை கோடி வலிமார்கள் வந்தாலும் சையது தாயிஃபா என்று நீர் அழைக்கப்படுவீர் என்று முகமது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சென்றதாக தஸவ்வுஃபினுடைய கிதாபுகளிலே ஒரு செய்தி உண்டு. அப்படி என்றால் இமேஜை இழந்துன்னா ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதை இழக்கும் போது மனிதனால் தாங்க முடியாது. உம்மு குறைஷியாக்களால் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய கலாச்சாரம் இன்றைய சில தரங்கட்ட நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறவர்களால் சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். நாம் மீண்டும் அருமையானவர்களே, இதை பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல, மீண்டும் பழைய நிலைக்கு சமூகத்தை வார்த்தெடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் மாநில ஜமாஅத்துல் உலமா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே சொன்னாங்க, மாநில ஜமாஅத்துல் உலமா, உலமாக்கள், உமராக்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பை உருவாக்கி அவர்களின் மூலமாக மஹல்லாவில் என்னென்ன செய்யப்பட வேண்டும், திருமணத்திற்கு முன்னுண்டான கவுன்சிலிங், அந்த இளைஞர்களுக்கான போதைப் பொருள் விஷயத்தில் இந்த சமூகம் கேவலமடைந்து கொண்டிருக்கிறது. மூளைகளும் உணர்ச்சிகளும் ஆக்கிரமிக்கப்படுகிற நிலையில் இன்றைக்கு மாறி இருக்கிறது. எல்லா இஸ்லாமிய ஊர்களும் குறிவைத்து தாக்கப்படுகிறது. இந்த வியாபாரிகள் பெரும்பாலும் எங்க இருக்கிறாங்கன்னா முஸ்லிம்கள் நிறைந்த ஊர்ல தான் இருக்கிறான். குறிப்பா தஞ்சை டு கும்பகோணம் நீங்கள் வந்து பார்த்தால் தெரியும். இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதிகள், அத்தனை பகுதிகளிலும் இஸ்லாமிய இளைஞர்களினுடைய எதிர்காலம் சின்னாபின்னமாக்கப்பட வேண்டும். ஏற்கனவே நம்மால படிக்கிறது இல்லை, படிக்கிற கொஞ்சம் பேரையும் படிக்க விடாம ஆகிறது. பெங்களூர்ல இருந்து தலித் வாய்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை வருது. அதனுடைய ஆசிரியர் கண்ணியத்திற்குரிய வி.டி. ராஜசேகர். இந்த சமுதாயத்தின் மீது ரொம்ப அக்கறை கொண்ட ஒரு மனிதர். நிறைய விஷயங்களை சமூகத்திற்காக சொல்லக்கூடியவர். அவர் முஸ்லிம்களுடைய பிந்தங்களுக்கு பல காரணங்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர். ஒரு இடத்துல எழுதுறாரு, ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்கள் வீட்டில் 5 ஆண்கள் இருந்தால் 5 பேரும் உழைப்பார்கள். இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களிடத்தில் ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 2 அல்லது 1 நபர்கள் உழைக்க, மற்றவர்கள் உழைப்பவர்களுக்கு பாரமாக மாறி இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்து போனதற்கு இது முக்கிய காரணம் என்கிறார். அதுக்கு கீழே ஒரு ஜோக் எழுதியிருக்கான். ஒரு இளைஞரை கூப்பிட்டு பெரியவர் கேட்கிறார், தம்பி என்ன பண்ற அப்படின்னு. உடனே அந்த பையன் சொல்றான், அத்தாவுக்கு துணையா இருக்கிறேன். அவர் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே நல்ல பிள்ளையா இருக்கானே அப்படின்னு. சரி பாப்பா, உங்க அத்தா என்ன பண்றா? அவ சும்மாதான் இருக்கா. சும்மா இருக்கிற அவளுக்கு இவ ஹெல்ப்பா இருக்காங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிலை மாறி இருக்கிறது. முஸ்லிம்களினுடைய சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும் என்று இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அக்கறையோடு அவர் எழுதுகிற செய்தியையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா மரியாதை. முஸ்லிம்களினுடைய கலாச்சாரம் என்கிறது அதபுகளோடு சம்பந்தப்பட்டது, மரியாதையோடு சம்பந்தப்பட்டது. ஒரு மரியாதை இல்லாத சமூகம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாது இமாம் ஷாஃபிக்காக 30 ஆண்டுகளாக நான் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த 30 இமாம் ஷாஃபிக்காக 30 ஆண்டுகளாக நான் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த 30 ஆண்டுகளாக எப்பவெல்லாம் நான் துவா செய்யறேனோ அப்பவெல்லாம் என்னுடைய ஆசிரியருக்காக நான் துவா செய்கிறேன் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் தன்னுடைய ஆசிரியரை பற்றி சொல்கிறார். சொன்னதுனால என்ன ஆச்சு தெரியுமா? ஞாபகத்திற்காக சொல்கிறேன். அதப பேணும் போது அல்லாஹ் மனிதனுடைய அந்தஸ்து தூக்கிடுவான். ஒரு மனுஷன் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த மரியாதை, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோடு ஒட்டி வருகிற மரியாதை, அந்த அதபுகளில் கவனமாக நடக்கிற போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை இம்மையிலும் வறுமையிலும் ரொம்ப மேலானதாக மாறிவிடும். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பக்தாதுக்கு ஒரு வேலையா வந்தாங்களாம். பக்கத்துல தானே, போயிட்டு வந்துடலாம்னு வந்தாங்க. திடீர்னு பார்த்தா இரவு தங்க வேண்டிய நிர்பந்தம்.
மாற்று துணி எதுவுமே கிடையாது. உடுத்த உடையோடு பள்ளிவாசலுக்குள்ள வந்தாங்களாம். பள்ளிவாசல்ல படுக்கக்கூடாதுன்னு வெளியே அனுப்பிட்டாங்க. வாசல்ல அங்கேயும் படுக்கக்கூடாது போங்கன்ட்டாங்க. பெரிய இமாம் தான், யாருக்கு தெரியும், சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. அஹ்மது பின் ஹம்பல் வெளியே வந்தாங்க. எதிர்த்தாப்புல ஒரு ஹோட்டல், ஒரு ரொட்டி கடை. அந்த ஆள் பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது, அஜத்து மாதிரி தெரியுது. சரி பார்ப்போமே அப்படின்னு கூப்பிட்டு, படுக்கிறதா இருந்தா இங்க படுத்துக்குங்க, காலையில எழுதி போங்கன்னாரு. சரின்னு அஹ்மது ஹம்பல் உள்ள போயிட்டாங்க. அப்படி படுத்துட்டாங்க. அதிகாலை நேரம் எழுதி தஹஜ்ஜுத் தொழுதாங்க. தொழுதுட்டு பார்த்தாங்க, அந்த ஆளு தொழுதுட்டு கிடக்காரு. தொழுதுட்டு ரொட்டி மாவை பிணைகிறார். அப்படி பிணையும் போது ஏதோ ஒண்ணு ஓதுறாரு. அப்படி ஓதிக்கிட்டே பிணைகிறார். இப்ப அஹ்மது பின் ஹம்பல் கேட்டாங்க, என்னப்பா ஓதுற அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த திக்ரை நான் ஓதுறேன். எவ்வளவு வருஷமா ஓதுறேன்? அது 20 வருஷமா ஓதுறேன். இது ஓதுனா என்ன கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. அஹ்மது பின் ஹம்பல் கேட்டாங்க, என்ன கிடைக்கும்? எதை நியத்து வச்சு கேட்கிறோமோ அது கிடைக்கும். தஹஜ்ஜுடைய நேரத்துல சுபஹுக்கு முன்னால மக்ரிபுக்கு முன்னால யார் இந்த திக்ரை தொடர்ந்து ஓதிட்டு வராங்களோ அவங்க எது கேட்டாலும் கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் 20 வருஷமா ஓதிட்டே வர்றேன், எது கேட்டாலும் கிடைக்குது, நான் அனுபவிச்சுட்டு வர்றேன். ஆனா இப்போ ஒன்ன நினைச்சு ஓதிட்டு இருக்கிறேன், அது இன்னும் நடக்கலன்னு. அஹ்மது பின் ஹம்பல் கேட்டாங்க, அப்படி எதை நினைச்சு ஓதுற அப்படின்னு. அவரு சொன்னாரு, யாரோ அஹ்மது பின் ஹம்பலாம்ல, பெரிய சீதேவியாம்ல, மௌத்துக்கு முன்னால அந்த ஆள் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும், அதை நியத்தா வச்சுதான் நான் ஓதிட்டே இருக்கிறேன். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஆட ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் எப்படியெல்லாம் அவனுடைய தத்துவங்கள், அவனுடைய காரியங்களை நடத்தாட்டிட்டு வர்றான். எப்பா, நான் தான் அஹ்மது பின் ஹம்பல், நல்லா பார்த்துக்க அப்படின்னாங்க. மரியாதையோடு நாம் நடந்தால், ஆசிரியர்களோடு பெற்றோர்களோடு நாம் மரியாதையாக நடந்தால், மற்றவர்கள் நம்மை பார்க்க ஆசைப்படுகிற ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவார். இஸ்லாமிய ஒழுக்க மேம்பாடு நமக்கு சொல்லித் தருகிற பாடம் இதுதான். ஆக இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது ஒழுக்கத்தோடு வரக்கூடிய ஒன்று. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தெருவுல வந்தாங்க. ஏற்காப்புல 2 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. 2 பேரையும் நிப்பாட்டினாங்க. அதுல ஒருத்தர் ஏற்கனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அறிமுகமான ஆளு. அந்த அறிமுகமான ஆள்கிட்ட கேட்டாங்க, 2 பேரை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, மன் ஹாதான்னு கேட்டாங்க, இது யாருன்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, ஹாதா அபி, இது எங்க அத்தா அப்படின்னாரு. அத்தாவா? ஃபகத் அஹ்தஅத சுன்னத நபியிக்க, நீ நபி வழிக்கு மாறு செய்து விட்டாய். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொன்ன வார்த்தை, நீ நபி வழிக்கு மாறு செய்து விட்டாய். ஒரிஜினல் நபி வழி என்ன தெரியுமா? அத்தா முன்னால போனோம், நீ பின்னால வரணும். இல்லையா, 2 பேரும் சேர்ந்துதான் போகணும். ஒரு காலகட்டத்திலும் அத்தாவுக்கு முன்னால நீ நடக்கக்கூடாது. அத்தாவுக்கு முன்னால நீ நடக்கிறதா இருந்தா அத்தாவுடைய சந்தூக்க தூக்கும் போது மட்டும்தான் நடக்கும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொன்ன வார்த்தை. அத்தாவுக்கு முன்னால நீ நடக்கிறதா இருந்தா சந்தூக்க தூக்கும் போது மட்டும்தான்ப்பா நடக்கணும். இதுதான்ப்பா நபி வழி, வேற எதுவும் நபி வழி இல்லை. நபி வழி சொர்க்கத்திற்கு கொண்டு போகும்னு சொல்றமே, இதுதான் நபி வழி. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ் இணை வைத்தலை தவிர எல்லாவற்றையும் மதிப்பான். இளைஞர்களே, அப்படி கூப்பிட்டு பெத்த தாய் தகப்பனை மதிக்காத இளைஞர்கள், உறவுகளை மதிக்காத இளைஞர்கள், கண்ணாபின்னா பேசுகிற கொச்சையான வார்த்தைகளை பேசுகிற, கண்ணியமான முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தை அல்லாஹ் அரிசில் எழுதி அழகு பார்த்த வார்த்தை, அந்த வார்த்தையை சாக்கடைகளில் எழுதி வைத்திருக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கிறது இன்றைய தலைமைகள். முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடு அந்த ஊர்ல இந்த ஊர்ல எங்க எழுதியிருக்கிறான்? சாக்கடையில, வாய்க்கால்ல, செப்டிக் டேங்க் மூலையில அல்லாஹ் அரிசில் எழுதி அழகு பார்த்த வார்த்தை. கண்ணியமில்லாத ஒரு சமூகத்தை இன்றைக்கு உருவாக்கி வைத்ததனுடைய விளைவு நாம் நினைப்பது எதுவுமே நடக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் என்னுடைய வழியை விட்டு வெளியே செல்வீர்களே ஆனால்
அல்லாஹ் ஒரு பிதஅத்தை உங்களுக்கு உள்ளால் புகுத்துவான். அந்த பிதஅத் உங்களுக்கு ஒரு சோதனையை கொண்டு வரும் சொன்னார். என்னுடைய வழிமுறை கலாச்சாரத்தை விட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு பிதஅத்தை உள்ள புகுத்துவான். அந்த பிதஅத் உங்களுக்கு ஒரு சோதனையை கொண்டு வரும். சாதாரண ஒரு வார்த்தை நீங்க ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான். ரசூலுல்லாஹ்வுடைய உணவு பழக்கம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆக்குலு கமா யகுலுல் அப்து, அடிமை சாப்பிடுற மாதிரி நான் சாப்பிடுவேங்கிறாங்க. அடிமை சாப்பிடுற மாதிரி நான் சாப்பிடுவேன். அப்படின்னா என்ன? டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன், சாஞ்சுக்கிட்டு சாப்பிட மாட்டேன், படுத்துக்கிட்டு சாப்பிட மாட்டேன். ஒரு எஜமானனுக்கு முன்னால அடிமை எப்படி பயந்து சாப்பிடுவானோ அது போல நான் அபக்குவமா குனிஞ்சி உட்கார்ந்து மெதுவா மென்று அப்படியே சாப்பிடுவேன். இது என்னுடைய சாப்பாட்டு முறை என்கிறார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு மருத்துவர்கள் எல்லாருமே சொல்றாங்க, நான் போய் உட்கார்ந்த உடனே டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடாதீங்க, அப்படியே சாப்பிட்டாலும் காலை தொங்க போட்டு சாப்பிடாதீங்க, காலை கொஞ்சம் டேபிள் மேல தூக்கி வச்சுக்கங்க. ஏன்னா காலை தொங்க விட்டு சாப்பிடுறது குடல் இறக்கத்துக்கு காரணமா போயிருந்தாங்க. அதான் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தா சாப்பிடணும், முட்டு வலி இருக்குது, உட்கார்ந்தா எழுத முடியல அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா கீழே தொங்க விடாம ஏதாவது ஒண்ணு வச்சு தூக்கி வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் மேல தூக்கி வச்சுக்கோங்க, தொங்க விடாதீங்க. திருமணம் சொன்ன அந்த வார்த்தை, நான் ஒரு அடிமை சாப்பிடுவது போலதான் சாப்பிடுவேன். என்ன ஆயிடுச்சு? சாப்பிட்டோம்னா முன்னால தட்டை வலிச்சு சாப்பிடுவோம், வரல என்ன செய்வோம் சொல்லுங்க. அந்த தமிழுக்காக கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. சூப்பி சாப்பிடுவோம், வேறல சூப்புவோம். என்ன சப்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு கேட்கிறேன். சூப்பி சாப்பிடுவோம். இது ஒரு பழக்கம், முஸ்லிம்களுடைய பழக்கம். ஒரு ஹோட்டல்ல, பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ஹோட்டல் வச்சுங்களேன், ஆரண பவன், வசந்த பவன், ஏதோ ஒரு ஹோட்டல். அங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க, கூட ஒரு ஆளுசா, ஒரு 2-3 இளைஞர்கள். அது சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த சாம்பார் தட்டையா அப்படியே லைட்டா வலிச்சு நக்கிறா. கூட இருந்த பிள்ளைங்க, அதுரா என்ன இந்த ஈடு இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட ஜெனரல் நாலேஜே இல்லாம கேமரா 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 அவ்வளவு பேர் நம்மளையே பார்க்கலாம், என்ன இப்படி வலிக்கிறீங்க? என்ன ஆயிடுச்சு? எல்லா விருது வீட்லையும் சாப்பாடு வைக்கிற போது இந்த மாதிரி ஒரு பாட்டில் தண்ணியோட அது மாதிரி எதுவும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சவனப்பு அல்லது ஒரு சோடா, ஏதாவது ஒண்ணு. ஏன்னா இதெல்லாம் குடிச்சாதான் அவனுக்கு செரிமானம் ஆகும். ஏன்னா ஒண்ணு அந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஒன்னு இப்ப நான் வெறும் சூப்ப விடுறது இல்ல, தட்டையை வலிச்சு சாப்பிட விடுறது இல்ல, நிதானமா உட்கார்ந்து சாப்பிட விடுறது இல்ல. நான் என்னுடைய பவரை ஊர்ல காட்டுறதுக்காக 1000 பேருக்கு சீட்டு கொடுப்பேன், 1000 பேர் விருந்து கூப்பிடுவேன். 200 பேர் மட்டுமே உட்கார ஒரு மண்டபத்தை நான் ரெடி பண்ணுவேன். அந்த மண்டபத்துல 200 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டா அடுத்த 200 பேர் பக்கத்துல எட்டி பார்த்து இருப்பாங்க. எப்பண்டா எழுப்புவாரு? பார்த்தா அஜெக்ட் மாதிரி தெரியுது, இப்ப எழும்ப மாட்டார் போல தெரியுது. பின்னால் நின்று சொரிஞ்சிட்டு இருப்பான். எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? போச்சு. எல்லாமே ஒரு கார்பரேட் மாதிரி ஒரு நிலைமையை மாற்றி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கியாச்சு. விளைவு, நீங்க இது குடிச்சாதான் உங்க உடம்பு சீரணமாகும். அருமையானவர்களே, இந்த விரல் இருக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ் சூப்பர் சொல்றாங்க, கட்டையை வலிச்சு சாப்பிட சொல்றாங்க. என்ன காரணம்? இந்த விரலுக்கு அப்படி என்ன ஆற்றல் இருக்குது? உங்களில் ஒருவர் இன்னொருவரை சந்தித்தால் முசாஃபஹா செய்து கொள்ளுங்கள், முசாஃபஹா செய்து கொள்ளுங்கள். ஏதோ ஒண்ணு அந்த ஹதீஸ்ல இருக்கு. அல்லாஹ் விளங்குற நசீபை தருவானாக. உங்களுடைய விரல்களை வலித்து சூப்பி சாப்பிடுங்க. ஏதோ ஒண்ணு அந்த விரல்ல இருக்கு. இதை நமக்கு புரிய முடியும். விரல்ல என்ன இருக்கு? நேரம் நம்ம வீட்டுக்கு போறோம், ஊறுகாய் பாட்டில திறக்கிறோம், திறந்து விரலை உள்ள ஒரு விடணும், விட்டுட்டு பாட்டில மூடி வச்சிருக்கோம். 2 நாள் கழிச்சா என்ன ஆகும்? ஊறுகாய் கரண்டி போட்டா கெடாத ஊறுகாய் விரல விட்டா கெட்டு போகுது. ஏன் கெட்டு போகுது? அப்போ அந்த ஊறுகாவை மக்க வைக்கிற, கெட்டு போக வைக்கிற ஒரு பாக்டீரியா உள்ள போயிடுது. ஏதோ ஒரு புரத உப்பு உள்ள போயிடுது. அந்த புரத உப்பு இந்த விரல்ல இருக்கு. அது சூடு ஆகாரத்தில் படும்போது அந்த அப்படியே கையில இருந்து வடியுது.
அதை விரல வச்சு சூப்பும் போது நம்முடைய எச்சியோட அது இறப்பைக்கு போகுது. உடல் ஜீரணமாகுது, உணவு ஜீரணமாகுது, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கிடைக்குது. இப்ப நாம புரிகிறோம், ஒரு சுண்ணத்தை நாம விட்டோம், ஒரு பெப்சி விதத்தை கொண்டு வந்தோம், ஒரு அல்சர் என்கிற சோதனையை அல்லாஹ் சமூகத்திற்கு தந்தாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய வழிமுறையை விட்டு நீங்கள் வெளியே வந்தால், வெளியே சென்றால் அல்லாஹ் ஒரு விதத்தை கொண்டு வருவான், அதற்கு பகரமாக ஒரு சோதனையை தருவான். அந்த சோதனையில் இருந்து என் சுன்னத்தின் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வெளியேற முடியும். இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களோடு பின்னி பிணைந்தது. அருமையானவர்களே, நம்முடைய கலாச்சாரத்தினுடைய மாண்பு என்ன தெரியுமா? நமக்கு எல்லாம் அல்லாஹ் தான். அல்லாஹ் நமக்கு எதுல கண்ணியம் இருக்கு? படிப்புல கண்ணியம் இருக்கா? செல்வத்துல கண்ணியம் இருக்குதா? ஆடையில கண்ணியம் இருக்குதா? அலங்காரத்துல கண்ணியம் இருக்குதா? குடும்பத்திலையா? என் மகளிலா, என் மகனிலா, என் உறவுகளிலா, எது எனக்கு பெருமை? பலஸ்தீனம், ஜெருசலத்தினுடைய வெற்றி முழுமையாக கிடைக்கிறது. பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு வந்து விட்டது. ஜெருசலத்தினுடைய கவர்னர் பைத்துல் முகத்தஸினுடைய சாவிய யூத குருமார்களிடத்தில் போய் கேட்கிறார். குருமார்கள் சொல்கிறார்கள், இது 3 மதங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளி, அதனால இந்த பள்ளியினுடைய சாவிய ஜனாதிபதி உமரே ஃபாரூக் இடத்தில் தர வேண்டும் என்று நாங்க ஆசைப்படுறோம். அதனால அவங்க வந்தா அவங்கள்ட்ட நாங்க ஒப்படைக்கிறோம். நாங்க கவர்னர் தபால் எழுதினார். ஹஜ்ரத் உமர் மதீனாவிலிருந்து கிளம்பிட்டாங்க. மதீனால இருந்து கிளம்பி எங்க வர்றாங்க? ஜெருசலத்துக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் 22,000 சதுர மைல் கிலோமீட்டர் ஆட்சி செய்த சையதுனா உமரே ஃபாரூக். எந்த உமர் இந்த தெருவில் சென்றால் ஷைத்தான் அந்த வழியாக வரமாட்டான் என்று நபியால் சொல்லப்பட்டதோ அந்த உமர், பார்வையிலேயே மற்றவர்களை பயமுறுத்தாட்டுகிற ஒரு குணம் கொண்ட சையதுனா உமர், அவங்கள வரவேற்கிறதுக்காக ஜெருசலத்தினுடைய எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. எல்லையில வரவேற்கிறதுக்காக நிக்கிறாங்க. பெருங்கூட்ட நிக்கிற நிலைமையில இதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி உமர் ஒரு கழுதையில வர்றாங்க. ஒரே ஒரு பணியாளர் கூட, வேற யாரும் இல்லை. கீழே இறங்கினாங்க. மக்கள் நிற்கிற இடத்துக்கும் அவங்க இறங்குற இடத்துக்கும் நடுவுல ஒரு சாதாரண வாய்க்கால். அந்த வாய்க்காலை தாண்டித்தான் வரணும். அதுக்காக கீழே குறிஞ்சி தான் போட்டிருந்த செருப்பை கலட்டினாங்க. 2 செருப்பையும் இடது கையில எடுத்துக்கிட்டாங்க. கழுதையினுடைய கைட்ட வலது கையில பிடிச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை கடந்து இவர்கள் நிற்கிற அந்த இடத்திற்கு வந்தார்கள். கவர்னர் ஓடோடி வந்தார். வந்து கேட்டார், இஸ்லாமிய ஜனாதிபதி பயணிப்பதற்கு ஒரு ஒட்டகம் கூடவா கிடைக்கல கேட்டார். இஸ்லாமிய ஜனாதிபதி பயணித்து வருவதற்கு ஒரு ஒட்டகம் கூடவா கிடைக்கல? ஒரு பணியாளர் கூட கூட்டிட்டு வரக்கூடாதா இன்னொருவரை? இந்த செருப்பு அவர் எடுக்க சொன்னா என்ன, நீங்க ஏன் எடுக்கணும்? அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க? ஏன்னா அவங்க முஸ்லிம்களுடைய ஜனாதிபதி, அவங்க வர்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு கண்ணியமா வர வேணாம்? என்ன இப்படி? செருப்பை கீழே போட்டாங்க. போட்டுட்டு யா அபா உபைதா குன்னா அதல்ல உம்மத்தன், இந்த உலகத்திலேயே மட்டமான சமுதாயம் நாம இருந்தோம். இந்த உலகத்திலேயே மிக மோசமான இழிவான சமுதாயம் நாம தான். குன்னா நஅபுதுல் ஹஜர வஸ்ஸஜர, கல்ல வணங்குறோம், மரத்தை வணங்குறோம், கண்டதையெல்லாம் வணங்குறோம். இப்படி வணங்கி எல்லோருக்கும் முன்னால் தலை குனிந்து அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி வாழ்ந்த காலகட்டத்தில் ஜாஅனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் இஸ்லாத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்தான். வஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தின் மூலமாக தான் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தந்தான். நமக்கான கண்ணியம் இஸ்லாத்தில் இருக்கு. நான் முஸ்லிம் என்பதுதான் எனக்கு பெருமை. வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து அதெல்லாம் பேசிட்டு வகால அவர் சொல்கிறார், இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம் என்று சொல்வதை விட உலகத்தில் நல்ல வார்த்தை வேறு என்ன வார்த்தை இருக்கிறது? அல்லாஹ் கேட்கிறான். நான் முஸ்லிம், ஏன்னா நான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன், வேற யாருக்கு நான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்குவதற்கு ஒருவன், அழிப்பதற்கு ஒருவன் என்று இருவருக்கு முன்னால் கைகட்டி நிற்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இல்லை. என் ரப்புட்ட எல்லா தொழும் இருக்கு. என்
கர்வம் முஸ்லிமுக்கு உண்டு. அதனால அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலமாகத்தான் நமக்கு கண்ணியத்தை தந்தான். நாம் வலவ் தலபுனல் இஸ்ஸத மின் கைரிஹி, இஸ்லாம் அல்லாத இன்னொன்ன வச்சு நாம கண்ணியத்தை தேடினோம்னா அல்லாஹ் பழைய நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடுவான். அல்லாஹ் பழைய நிலைக்கு நம்ம கொண்டு போயிடுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் இப்ப பெரும்பாலான நேரங்கள்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு தொப்பி வச்சுட்டு போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அஜய் கொஞ்சம் கண்டிப்பாக வைக்கலாம். யாரு கூட்டமைப்பு சார்பில் போனா கூட கூட்டமைப்பு சார்பில் ஆட்சித்தலைவரை பார்த்து மனு கொடுக்க போறாங்க. அப்படி போகும்போது கூட அஜய் சட்டை போட்டுட்டு வந்துருக்கலாம். ஏன்னா எதுல இருக்கு, ஒரு பேண்டிலையும் ஒரு சட்டையிலையும் ஒரு ஒத்த கையிலையும் தாடிய வலிக்கிறதுலையும் இப்படி நடப்பதிலும் தான் எனக்கு கண்ணியம் என்று நாம் தேட ஆரம்பித்த போது அல்லாஹ் எதிரிகளினுடைய இதயத்திலிருந்து பயத்தை தூக்கிட்டான். தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்பது போல் எல்லாருக்கும் முன்னாலேயும் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சார் சொல்லுங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு ரப்புல் ஆலமீன் மாற்றியிருக்கிறார். காரணம், இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய விழுமியங்களை நாம் உதாசீனப்படுத்தினோம். அறிந்தோ அறியாமலோ கண்ணியத்தை இன்னொன்றில் போய் தேடினோம். நான் முஸ்லிம் என்கிற அந்த கெத்து, அந்த கர்வம், அதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த ஒரு வார்த்தை. எனக்கான வழிகாட்டுதல் நபியிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அவர்கள் சொல்வதை மட்டும்தான் நான் கேட்பேன். வேற யாரும் எனக்கு ரோல் மாடல் இல்லை. எனக்கு முடி வெட்டுறதுக்கு ஒரு நடிகனும் அல்லது ஆடை அணிகிறதுக்கு இன்னொருதனும் எனக்கு தேவையில்லை. எனக்கு எல்லா நிலைகளிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் போதும். ஒரு குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தையினுடைய தலையில பாதி முடி இருக்கு, பாதி முடியை காணாம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது என்னன்னு கேட்டாங்க. ஒன்னும் மொத்தமா எடு அல்லது மொத்தமா வை. இது என்ன, பாதி எடுத்து பாதி எடுப்பது, பாதி வைப்பது? இப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் மாறி விடாதீர்கள். நீங்கள் யூத நசாராக்களினுடைய பழக்கத்தை பின்பற்றாதீர்கள். ஞாபகத்துக்காக சொல்ற அருமையானவர்களே, அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமா வந்தாங்க. இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய பலம் என்னன்னு நமக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் சொல்லலாம், நான் வர்ற வழியில தெருவுல யூதர்கள் வேதம் படித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய வேதத்தை நான் காது கொடுத்து கேட்டேன். சில கருத்துக்கள் எனக்கு நல்லதா பட்டுச்சு. அதை நான் எழுதிக்கவான்னு கேட்டேன். கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் எழுதாத என்று சொல்லல. முகம் மாறிடுச்சு. எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா, மாதுளை பழம் பிழியப்பட்டது போல மாறிடுச்சு. சிவப்பா மாறிடுச்சு. சொன்னாங்க, உமரே ஜிதுக்கும் பிஹா பைலான் நகியா, சுத்தமான வெண்மையான அற்புதமான ஒரு ஷரியத்தை உங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு வழிகாட்டுதல் நான் கொண்டு வந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் தெரியுமா? உலவுக்கான மூசா ஐயா, தௌராத்து கொடுக்கப்பட்ட மூசா இப்போது மதீனாவில் உயிரோடு இருந்தால் மா வசிஅஹு இல்லத்தி வாஹி, அவர் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும். அவருக்கும் நான் தான் நபி. என்னுடைய ஷரியத்து தான் அவருக்கும், என்னுடைய கலாச்சாரம் தான் அவருக்கும். மூசாவுடைய ஷரியத்தோ கலாச்சாரமோ அவருக்கு கிடையாது. அவர் என்னுடைய வழியைத்தான் பின்பற்ற வேண்டும். தௌராத்து கொடுக்கப்பட்ட மூசா நபி ஹயாத்தோடு இருந்தாலும் கூட அவர் இஸ்லாமிய கலாச்சாரத்தை தான் பின்பற்ற வேண்டும். அந்த அளவுக்கு பெருமானாரால் உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சார அமைப்பு இது. கடைசியில சொன்னாங்க, கியாமத்துக்கு முன்னால ஒரு காலம் வரும், இல்ல தத்தபி உன்ன சுரணமன்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னுண்டானவர்களுடைய வழிமுறைகளை எல்லாம் நீங்க பின்பற்றுவீங்க. எப்படி பின்பற்றுவீங்க தெரியுமா? சிபரம் சிபர், ஜானுக்கு ஜான், எதிரானம் எதிரா, முளத்துக்கு முளம், அப்படியே பின்பற்றுவீங்க. எந்த அளவுக்கு பின்பற்றுவீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்தா லவ் தகலு ஃபீ ஜுஹரி லப்பின், ஒரு உடும்பு பொந்துல அவன் நுழைஞ்சுக்கிட்டு இதுதான் இன்னைக்கு நாகரிகம்னு சொன்னா லதகல்துமோ, நீங்க உள்ள போயிடுவீங்க. இறுக்கமா ஒரு பேர் இருக்கு பாத்தீங்களா? என்ன பேர் தான்? முனிசிபாலிட்டி ஏதோ ஒரு அந்த போடும்போது அந்த பிள்ளைங்க படுற பாடு இருக்குது, ரொம்ப சிரமப்படும். உடும்பு பொந்தல் சொன்னாங்க. உடும்பினுடைய வாய் ரொம்ப சுருக்கமா இருக்கும், பின்பகுதியும் சுருக்கமா இருக்கும், வயிறு உப்பிக்கிட்டு இருக்கும். என் வயிறு மாதிரி
உடும்பு என்ன பண்ணும்? முதல்ல முகத்தை பொந்துக்குள்ள நுழைச்சு குத்தும். குத்தி 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 அந்த ஓட்டையை பெருசாக்கி தான் உள்ள போகும். சொல்ல அவருடைய வார்த்தை. அவன் உடும்பு பொந்துக்குள்ளார நுழைஞ்சுக்கிட்டு இதுதான் இந்திய ஃபேஷன் அப்படின்னு சொன்னா லதகல்து மோகு, நீங்க உள்ள போயிருவீங்க. சஹாபிகள் கேட்டாங்க, அல் யஹூத வன்னஸாரா யா ரசூலல்லாஹ், யூத கிறிஸ்தவர்களையா நாடுகிறீர்கள்? மன்கான கபலக்கும்ங்கிறதுடைய முராது யூத நசாராக்களா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபமன், வேற யாரு? அவங்கதான். மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய வருகைதான் தலைமுடி அலங்கோலமாய் மாறியது. சில பிள்ளைகளுடைய மண்டையில விளையாட்டு மைதானம் இருக்கு, ஃபுட்பால் விளையாடலாம் போல இருக்கு. உண்மையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அவனுடைய ஷரியத்தை மதிக்கிற குணத்தை நம்முடைய தலைமுறையினரிடமிருந்து வார்த்தெடுக்க வேண்டும். முதலில் நாம் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். ஷரியத் எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது. அதை பின்பற்றுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வருகிற போது நம்முடைய குழந்தைகள் அதை ஈஸியாக பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இஸ்லாமிய கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒரு கலாச்சாரம் வட்டி இல்லாத வியாபாரம். வட்டி இல்லாத வியாபாரம். உலகத்துல இருநாட்டிகள் பெரும் தொழில் முதலாளிகளினுடைய வயிற்றுல சாவுமணி அடிக்கிறத ஒரு வார்த்தை வட்டி. அந்த வட்டியின் மூலமாக தான் ரசூலுல்லாஹ் முதல்ல அதை தடை போட்டாங்க. வியாபாரங்களை சுத்தப்படுத்துறாங்க, வியாபாரத்துல நேர்மையை கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு கூட்டம் மோசடியையும் அளவையில் மோசடியையும் வியாபாரத்தில் பொய்யையும் அதிகம் சொல்ல பழகுகிறதோ அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் மிக பெரும் சோதனைகளை தருவான், தொடர் வியாதிகளை தருவான் என்று பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையும் செய்தார்கள். எத்தனை பொய்களை நாம பார்க்கிறோம். மதீனாவுக்கு வந்தாங்க, அப்படியே போனாங்க, கடத்தரவு போய் பார்த்தாங்க. ஒரு ஏழை நபித்தோழர் சாக்குல கோதுமை வச்சு வித்துட்டு நிற்கிறாங்க. அந்த கோதுமைக்குள்ள கையை போட்டாங்க. ஒரு ஆட்சியாளர் அதிகாரி எப்படி களப்பணி ஆற்ற வேண்டும், அந்த கோதுமைக்குள்ள கையை விட்டாங்க. கையை விட்டு அப்படி அள்ளுனாங்க. அள்ளி கோதுமையை போட்டுக்கிட்டு கையை போய் பார்த்தா ஈரமா இருக்கு. அந்த தோழத்தை கேட்டாங்க, மாகாதா என்ன இது, இப்படி ஈரமா கொடுத்தீங்கன்னா உனக்கு லாபம் கூட, வாங்குறவருக்கு நஷ்டம் இல்லை, எடை போகிற கூடிடுமே. ஒரு கிலோ கோதுமைக்கு 800 கிராம் தான் இருக்கும், காஞ்சி போச்சுன்னா வியாபாரம் பண்ணக்கூடாதுப்பா. மன் ரஷனா ஃபலைஸ பின்னா, மன் ரஷனா ஃபலைஸ பின்னா. யார் வியாபாரத்தில் மோசடி செய்கிறாரோ அவர் முஸ்லிம் அல்ல, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அந்த நபித்தோழர் சொன்னார், யார் சொல்லலாம், நான் ஒன்னும் தண்ணி சேர்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு சாரல், அந்த சாரல் மழை அடிச்சிச்சு, நான் ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு யூதன்ட்ட கடன் வாங்கி இருக்கிறேன், 5 ரியால் 5 திர்ஹம். அந்த கடன்ல வாங்கப்பட்ட முதல் பொருள் இது. அது சாயந்தரம் வித்தாதான் முதல்ல கொடுக்க முடியும். லாபம் கிடைச்சாதான் ராத்திரி வீட்டுல அடுப்பெரியும். வேற எனக்கு வழி தெரியல. இல்லைன்னா அவன் ஏதாவது ஒண்ணு கேட்பான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபதுலே, இவருக்கான 5 திர்ஹத்தையும் வீட்டிற்கான உணவையும் கொடுத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு இந்த பொருளை விற்று அவர் நமக்கு காசு திரட்டும். முதல்ல உருவாக்கப்பட்ட பைத்துல் மால் வட்டி இல்லாம கடன் கொடுத்து அந்த பொருளை வித்து அந்த கடனை அவர் அடைக்கட்டும். இந்த சமூகம் வட்டியினுடைய சாயல் நிழலில் கூட பயணிக்க கூடாது என்று சொன்னவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தெருவழியாக சென்று கொண்டே இருந்தார்களாம். அவங்க சென்றுட்டு இருக்கும்போது கால்ல ஒரு நஜிஸ் ஒன்று ஒட்டிடுச்சு செருப்புல. அந்த செருப்புல இருக்கிற நஜிஸ ஒரு மண் சுவத்துல தேய்க்கணும். அதுக்காக ஒரு மண் சுவத்தை தேடிக்கிட்டே அலைஞ்சாங்களாம் அந்த செருப்பை தேய்க்கிறதுக்காக. எதிர்த்தாப்புல ஒரு சுவர் வந்துச்சான், அதுல தேய்க்கலாமே ஒருத்தர் சொன்னாராம். அப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்கன்னா, வேணாம், இவர் நம்மள்ட்ட கொஞ்சோண்டு காசு கடன் வாங்கி இருக்கிறாரு, தேய்ச்சா ஒருவேளை அது வட்டியா போயிடும், நான் பயப்படுறேன். கொடுத்த காசுக்காக வட்டியா போயிருக்கிற பயம் எனக்கு இருக்கு, அதனால இந்த சிவத்துல நான் தேய்க்க மாட்டேன். வட்டியை இத்தனை தூரம் பயந்து வாழ்ந்த ஒரு சமூகம் இன்றைக்கு நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது. நாம் என்ன உணவை உண்கிறோம் நமக்கு எதுவுமே தெரிவதில்லை. நம்முடைய ஆடையில் எது ஹலால் எது ஹராம், நம்முடைய உணவில் எது ஹலால் எது ஹராம், எல்லா ஹோட்டல்களும் ஹலால் முத்திரை வந்துவிட்டது. ஆனால் எல்லா நாக்குகளுக்கும் ஹலாலும் ஹராமும் பிரித்தறியக்கூடிய நாக்குகளாகவோ அல்லாஹ் படைத்திருக்கிறான். நாம் இந்த விஷயங்களில் இருந்து ஒரு பக்குவமாக உணவு அதை
அறுக்கப்பட்டுத்தான் உண்ணப்பட வேண்டும் என்கிற நிலையில் இருக்குமேயானால் அந்த உணவு அறுக்கப்பட்டது என்பது உறுதியான பின்பு மட்டுமே நான் உண்பேன். அது KFC-யா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. இல்லை என்றால் அந்த உணவு எனக்கு தேவையில்லை. என் நாக்கினுடைய ருசியை விட என்னுடைய ஈமானுடைய ருசி அலாதியானது. எனக்கு ஈமானுக்கான ருசி கிடைக்க வேண்டும். அதற்காக என்னுடைய நாக்கினுடைய சில ருசிகளை நான் இழக்க தயார். அது என்ன பெரியது? கொஞ்சம் எப்படி என்ன அதுல பெரிய டேஸ்ட் வரப்போகுது? சொர்க்கத்தில் என்னுடைய ரப்பு எனக்கு வைத்திருக்கிறானே, அஅத்துலி இபாதிய ஸாலிஹீன மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் பார்த்திராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, வலா கத்தர அலா கல்பி பஷரின், எந்த இதயமும் கற்பனை கூட செய்ய முடியாத அற்புதமான வளங்களை எல்லாம் என்னுடைய சாலிகான அடியார்களுக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த ருசி, அந்த வளம் எனக்கு வேண்டும். நான் இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தில் பயணிப்பேன் என்கிற ஒரு வாக்குறுதி, ஒரு உறுதிப்பாடு நம்மிடத்தில் வருகிற போதே அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை தருவான். நம்முடைய முன்னோர்கள் சாதித்தது அனைத்தும் இஸ்லாத்தை வைத்துத்தான். வேற எதை வச்சும் அவங்க பெருசல, அவங்க வாழ்க்கையில் வெற்றிகளை எல்லாம் பெறல. அவர்கள் அத்தனையும் தங்களுடைய இஸ்லாமிய அமைப்பிலேயே கொண்டு வந்தாங்க. இறுதியா ஒரு செய்தியோடு நான் நிறைவேற்றி வரேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காதி என்று. பழமொழிதான். நாளைக்கு என்கிட்ட கேட்காதீங்க, அஜித் அதை எப்படி கொடை கொடுக்க முடியும், அது பழமொழி சொல்லப்படுது, அவ்வளவுதான். சீதக்காதியினுடைய வரலாறு படித்தாலும் புரியும். அவங்க மிகப்பெரிய செல்வந்தர், பல்லாயிரக்கணக்கான பள்ளிவாசல்களுக்கு அள்ளி கொடுத்த ஒரு வள்ளல். அவர்கிட்ட சந்திக்கிறதுக்காக ஒரு ஊருக்காரங்க போனாங்களாம், பள்ளிவாசல் டொனேஷனுக்காக. அப்போ அன்னைக்கு பார்த்து அவங்க கொஞ்சம் டென்ஷனா தன்னுடைய பணியாளர் ஒருவரை பெரும்பால் அடித்தாராம் சீதக்காதி. அப்போ போனவங்க இன்னொருத்தர் விசாரிச்சாங்களாம், எதுக்கு அடி விடுது அப்படின்னு. அப்போ அங்க இருந்த இன்னொருத்தர் சொன்னாராம், இல்ல அந்த காலத்துல தீப்பெட்டி இல்ல, செக்யூரிட்டி கல் இருக்குல்ல, அதை வச்சுதான் நெருப்பு மூட்டுறது. அந்த கல்ல அப்பா கொடுத்தாங்க, அவரை அதை அப்படி மூட்டி ஒரு விளக்க பத்திட்டாரு. அடுத்த விளக்க பத்துறதுக்கு இந்த கல்ல அடிச்சிட்டாரு, அதனாலதான் அடி விழுதுன்னாங்க. ஏற்கனவே ஒரு விளக்க பத்தியாச்சு இல்ல, அடுத்த விளக்க அந்த விளக்குல பத்தி இருக்கலாம்ல, அதை விட்டு போட்டு கல்ல அடிச்சிட்டியே, அதுக்காக ஒரு அடி. அப்போ போனவங்க நினைச்சாங்களாம், சரியான கஞ்சரா இருப்பார் போல இருக்க, இது நமக்கு சரிபட்டு வராது, ஒண்ணும் கிடைக்காது, போகண்டாங்க. அப்பா பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, வா, ஏன் போற? இல்ல நாங்க வந்தது இதுக்கு, இங்க நடந்ததை பார்த்தோம், கிடைக்காத எங்க நம்பிக்கையில போறோம், நிறையவே கிடைக்கும்பா. நான் அடிச்சேன் பாத்தியா, அது மார்க்கத்துக்காக அடிச்சேன். ஏற்றப்பட்ட ஒரு விளக்கில் இருந்து 1000 விளக்கை ஏற்றினாலும் அது விரயம் அல்ல, சரிதான். ஆனால் ஒரு விளக்கில் இருந்து இன்னொரு விளக்கை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் போது கல்ல ஒரு அடி அடிச்சாங்கல்ல, அதுக்கு பேரு இஸ்ராஃப், விரயம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் விரயம் செய்யக்கூடியவர்களை விரும்ப மாட்டான். வலா துபذிர் தப்தீரா இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். விரயம் செய்யாதீங்க, விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். நான் அல்லாஹ் கொடுத்த வழியில் நான் வாழ்கிறேன், மார்க்க வழியில் வாழ்கிறேன். இப்படி சிரமப்பட்டு தான் நான் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த கொடுக்கிற குணத்தை அல்லாஹ் இதன் மூலமா தான் எனக்கு தர்றான்னு சொன்னாங்க இல்லையா. ஷரியத்தை வைத்துதான், ரசூலுடைய வழியை வைத்துதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்றார்கள். இப்ப நாம வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த நினைப்புக்கு முதல் அடித்தளமாக நாம் பாத்தியப்பட்டிருக்கக்கூடிய காரியம் இஸ்லாத்தின் மூலமாக எனக்கு பெருமை, இஸ்லாத்தின் மூலமா எனக்கு பெருமை, நான் முஸ்லிமா வாழ்வதில் தான் எனக்கு பெருமை. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழியை தவிர வேற எந்த வழியிலும் என்னுடைய இன்மை மறுமையினுடைய வெற்றி இல்லை. அந்த வழியில் தான் எனக்கு வெற்றி இருக்கிறது. அந்த கலாச்சாரம் தான் மேலானது, அற்புதமானது, அழகானது. இம்மையிலும் மறுமையிலும் ரப்பினுடைய பொருத்தத்தை
வாங்கி தரக்கூடியது என்பதை உணர்ந்து அதன் வழியில் செல்ல வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை நம் எல்லோருக்கும் தருவானாக. அல்லாஹ் நம்மிலிருந்து இந்த உம்மத்திற்கு பயன்படுகிற செய்திகளை பேசுவதற்கும் கேட்பதற்கும் தௌஃபீகை தருவானாக. பேசியதன்படியும் கேட்டதன்படியும் அமல் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீகை தந்தருள் புரிவானாக என்கிற வார்த்தைகளோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.